சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் மீது கைது நடவடிக்கையா? அவர் கைது செய்ய வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதா? இதை பற்றிய விரிவான செய்தியை தான் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வேலைவாய்ப்பினை உருவாக்கி தருவதாக வாக்குறுதிகள் கொடுத்தார். அதாவது தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கின்ற ஆணையை பிறப்பிக்கப் போகிறேன் என அவர் வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் தற்போது வரை பணி நிரந்தரம் செய்யவில்லை. இதனால் அரசை எதிர்த்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் செய்துட்டு கொண்டு வந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் இரவோடு இரவாக கைது செய்ய வேண்டும் என ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்தது பேரிடியாக இருந்தது. மேலும் இந்த கைது நடவடிக்கை போது நிறைய தூய்மை பணியாளர்கள் துன்புறுத்தினார்கள். அவர்கள் துன்பப்பட்டு தான் கைது செய்யப்பட்டார்கள், அப்புறப்படுத்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் தூய்மை பணியாளர்கள் சங்க தலைவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நாங்கள் செய்வது போராட்டமாகும், வாக்குறுதிகளை நிறைவேற்றாததால் தான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, இது கேளிக்கை கிடையாது, கண்டிப்பாக எங்கள் வாழ்வாதாரத்தை பற்றிய விஷயம் ஆகும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க. மேலும் இது போன்ற பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, செவிலியர்களின் பணி நியமன ஆணை மற்றும் பல்வேறு துறை சார்பான பணி நியமனங்களை வாக்குறுதிகளை கொடுத்து ஆனால் இன்று வரை அதை நிறைவேற்றவில்லை. இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசு தற்போது மீண்டும் தங்களது பொய்களை அடுக்கி கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறார்கள் என பல எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து விமர்சனம் வைத்து கொண்டு தான் இருக்காங்க. இதற்காக தூய்மை பணியாளர்கள் செய்த போராட்டம் பெரும் போராட்டமாக இருந்த போதிலும் அவர்களது கைது நடவடிக்கை பெரும் பேரிடியை கொடுத்துள்ளது. தூய்மை பணியாளர் சங்க தலைவர் தொடர்ந்த வழக்கு அது வாதாடி வெற்றியடைந்தால் கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்களுக்கு கைது நடவடிக்கை ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் முதல்வர் பதவியிலிருந்தும் இறக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. இதுபோன்ற மக்களுக்கு அவநம்பிக்கையை கொடுத்து அவர்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அவர்களை ஏமாற்றுவது ஸ்டாலினின் அரசு என்று எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார். இதனால் கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும், அவரது ஆட்சி முடிய வேண்டும், நல்லாட்சி மலர வேண்டும் என மக்களும் எதிர்பார்த்து காத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்டாலின் மீண்டும் பதவி ஏற்பாரா இல்லை இந்த ஆட்சியோடு ஸ்டாலினோட ஆட்சி முடிவடைந்து விடுமா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.